ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோடய சேனலை பாருங்கள். இன்றைக்கு சூப்பரான ஒரு ரிவ்யூவோட தான் சின்னஞ்சிறுகடிய சீரியலை பற்றி பார்க்க போகிறோம். என்ன சொன்னால், சின்னஞ்சிறுகடிய சீரியலில் எல்லாருமே அவங்களோட ஒய்ஃப்மார் தங்களோட ஹஸ்பண்டை மாதிரி ரீக்ரியேட் பண்ணுறாங்க. எப்படின்னு சொன்னால், இந்து கருணா மாதிரியும், சுகுணா கிருபா மாதிரியும், மற்றது ஜெயந்தியும் அவங்களோட ஹஸ்பண்ட் மாதிரியும் ரீக்ரியேட் பண்ணுவாங்க. அடுத்தது சித்ரா அவங்களோட அண்ணா மாதிரி ரீக்ரியேட் பண்ணி அவங்க என்ன சொல்கிறது, அவங்களோட கேரக்டராகவே கொஞ்சம் நேரம் வாழ்வாங்க. அதாவது அவங்க எப்படி கதைப்பாங்க, என்னெல்லாம் சொல்லுவாங்க என்ற மாதிரி வாழ்கிறாங்க. அதுலேயும் கூட எப்படின்னு சொன்னால், சுகுணா கிருபா மாதிரி நடிக்கும்போது இந்துவை குறையா இதாக தான் கதைச்சி இது செய்கிற மாதிரி எல்லாம் காய்ச்சி கொண்டிருப்பாங்க. இப்படி இருந்து எல்லாம் ஃபன்னாக எல்லாருமே சிரித்து பேசி எல்லாம் முடியக்க இந்துவும் சொல்கிறாங்க, இப்படி எத்தனை நாளைக்கு தான் இருக்க போகிறோம், இவங்களுக்கு பயந்து நாம் என்ற வாழ்க்கையை நாம் வாழத்தானே வேணும், இவங்களுக்கு பயந்து வாழ்கிற வாழ்க்கை தேவைதானே என்ற மாதிரி இது செஞ்சுட்டு இருக்கேங்க. கிருபாவை வீட்டை வந்துடுவாங்க. கிருபாவை அவங்களோட தலைவராகளோட வீட்டை வரும்போது இப்படி ஒரு கெட்டப்பில் பார்த்தா இப்படி அவனுக்கு இருக்குது, செம்ம காண்டு தானே ஆவாங்க. அப்போ பார்த்துட்டு இதாக நிற்பாங்க, கோவத்தில் நிற்க. அப்போ தலைவர்னு சொல்லுவாங்க, பொம்பளைலன்னு சொன்னேன், வீட்டில் சமைக்கிறதும் வீட்டில் அடிபணிஞ்சு கிடக்கிறது மாதிரி இருக்கக்கூடாது, இவங்கள மாதிரி தான் இருக்கணும், சிரித்து பேசி இப்படியெல்லாம் செய்கிற ஒரு பொம்பளையில் தான் இருக்கணும் என்ற மாதிரி சொல்ல தலைவர் நிற்கிறார். அப்போ ஒன்றுமே சொல்லலான்ற மாதிரி இது செஞ்சு போட்டு அப்போ அவங்க எல்லோரும் நிற்பாங்க. சரியாண்டி போட்டு அதுக்கு பிறகு தலைவரும் போயிடுவாங்க. அப்போ கருணா கிட்ட இந்துவை வடிவாக ருசிச்செல்லாம் பார்ப்பார். பார்த்துட்டு நம்ம ஆளை இவ்வளோ காலமும் சாரியில் தானே பார்த்துனாங்க, இன்றைக்கி பேண்ட்டு டிஷர்ட்டில் பார்த்தா வேறு லெவலாக தான் இருக்குது, இந்து நீ கலக்கிறப்போ அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்போ சொல்ல சுகுணாவும் சேர்ந்து சொல்லுவாங்க, பாரு கருணா உன்னை இவ்வளோ ரணகாலத்துலேயும் ஒரு கிளுகிளுப்புன்ற மாதிரி உன்னை ரசித்து சிரிச்சிட்டு போகிறானே அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு கிருபா தெரியும் தானே, கூப்பிட்டு சுகுணாவுக்கும் ஜெயந்திக்கும் சரியாக பேசுவாங்க. அப்போ பேசி நீங்கள் இப்போ இந்து அப்புறம் ஆடை வலிக்கிட்டீங்க, பழையபடி ஆடை வலிக்கிட்டீங்க, எத்தனை நாளைக்கு இந்த ஆட்டம் பார்க்கத்தான் போகிறோமான்ற மாதிரி கிருபா பேசுவார். அதுக்கு அங்கால கருணா இந்து தண்டை ஷர்ட்டை போட்டு தன்னை மாதிரி நடிச்சிருக்கிறாரு, தன்னை மாதிரி நடித்ததை நினச்சி சந்தோஷப்பட்டுட்டு இருப்பார். கூடிய சீக்கிரம் இந்து என்னை புரிஞ்சுக்கிட்டு நான் செய்த தவறுகளை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு என்னோட சேர்ந்து இதே போல் வாழணும், சந்தோஷமாக இருக்கணும் என்ற மாதிரி கருணாவை யோசிச்சுட்டு கண்ணாடியில் இந்து அந்த தண்டை பேண்டு ஷர்ட்டெல்லாம் போட்டுட்டு நின்ற கெட்டப்பெல்லாம் பார்த்து இது செஞ்சு சிரிச்சிட்டு இருப்பார். இப்படி தான் இன்றைக்கான எபிசோட் போனது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.